அனைவருக்கும் வணக்கம் மக்களே. வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். கடந்த அதாவது இந்த மாதம் ஆரம்பத்தில் நடைபெற்று முடிந்த டிஆர்பி ரெக்யூர்மெண்ட்டுக்கான தேர்வு தேதி 27 சொல்லியிருந்தாங்க. அதாவது திங்கட்கிழமை சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதற்கு முன்னதாகவே முடிந்த எஸ்ஆர்பிக்கான ரிசல்ட்டே வெளியிடாமல் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து 27ஆம் தேதி அன்னைக்கு விடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருந்த டிஆர்பிக்கான ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா வெளியிடவே இல்லை. ஸோ இது ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம அந்த மாவட்டத்தில் ஒரு சில 2-3 மாவட்டத்துக்கு நம்ம தொடர்பு கொண்டோம். ஆனால் எந்த மாவட்டத்துலேயும் ஃபோனே எடுக்கலை. யாருமே ஃபோன் எடுத்து பதிலளிக்கவே இல்லை. நம்ம எதற்காக, இந்த காரணத்துக்காக இந்த தேர்வுக்கான தேர்ச்சி பட்டியல் நிறுத்தி வச்சுருக்காங்கன்றதுக்காக நம்ம தொடர்பு கொண்டு கேட்கலான்னு பார்த்தோம். ஆனால் யாருமே தொடர்பு கொண்டால் யாரும் ஃபோனே எடுக்கலை. எந்த ஒரு இணைப்பதிவாளர் ஆஃபீஸ்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸில் நான் ஃபோன் அடித்ததுக்கு யாருமே அட்டன் பண்ணலை. ஸோ இது என்ன நடந்துகிட்ருக்குன்ட்டு எதுவும் தெரியலை. ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் ஒரு வாரம் அது மாதிரி ஆகும், சொன்ன தேதியில் விட மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஆல்ரெடி இன்றைக்கி வியாழக்கிழமை ஆகிடுச்சு. 3-4 நாட்கள் ஆகிடுச்சு. அதாவது இது திங்கட்கிழமையே வந்திருக்கணும்னு சொன்னாங்க. எல்லாமே ரெக்கார்ட் டேட் படி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஹால் டிக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக நடந்தது. எக்ஸாம் சொன்ன தேதியில் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மாவட்டத்துலேயும் டிஆர்பிக்கான ரிசல்ட்டை பற்றின தகவல் எதுவுமே எந்த அப்டேட்டும் வெளியிடாமே வச்சுருக்காங்க. ஸோ உள்ளார என்ன நடக்குதுன்ட்டு தெரியல. தொடர்பு கொண்டு ஏதாவது கேட்கலான்னு பார்த்தாலும் யாரும் தொடர்பு கொண்டாலே ஃபோனு எந்த ஆஃபீஸ்லேயும் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. நம்ம 3 மாவட்டத்தில் ட்ரை பண்ணோம். 3 மாவட்டத்துலேயுமே யாருமே ஃபோனை அட்டன் பண்ணி எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பட்சத்தில் பார்க்கும்போது ரிசல்ட் எப்போ வரும்னே தெரியாமல் தான் இருக்குது. ஒரு சில பேர் அடுத்தது இன்டர்வியூக்கு என்ன மாதிரி இருக்கும், எல்லாருமே இன்டர்வியூக்கு போக முடியுமா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான், ஒவ்வொரு டிஆர்பிலையும் எத்தனை வேக்கன்சி இருக்கோ 1:2ன்ற ரேஷியோவில் தான் இன்டர்வியூக்கு போவாங்க. ஓகேங்களா? அந்தந்த கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் யார் அதிகமாக இருக்காங்களோ அதன் எப்படி பிரிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சென்னை மாவட்டத்தில் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க 10 வேக்கன்சிஸ் அதாவது வச்சுருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்கன்னா 1:2 ரேஷியோவில், அதாவது 20 நபர்களை அதிக மதிப்பெண் அடிப்படையில் 20 நபர்களை மட்டும்தான் நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. அதில் நேர்காணலில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு முதல் 10 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி ஒவ்வொரு கம்யூனிக்கல்லையும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் அதாவது அலாட் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு பர்சன்டேஜுன்ட்டு. இது எல்லா மாவட்டத்துக்கும் ஒன்று தான். இந்த பர்சன்டேஜுன்றது எல்லா மாவட்டத்துக்கும் ஒன்று தான். வேக்கன்சிஸ் மட்டும்தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் மாறும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி கம்யூனிக்கல் ரேங்கிங்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள காலி பணியிடங்களும் மாறும் அவங்களுக்கு, அவ்வளோதான். ஆனால் பர்சன்டேஜ் எல்லாமே ஒன்று தான் இருக்கும். அதேமாதிரி அன்ரிசர்வ் கேட்டகரிஸ் இருக்கும். அது டாப் ரேங்கிங் எடுக்கிறவங்களுக்கு அவங்கள 1:2ன்ட்டு. மொத்தமாக 100 வேக்கன்சிஸ் ஒரு மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா மொத்தமாகவே 200 நபர்களை தான் நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த 200 நபர்களில் யார் அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்க நேர்காணலில் அவங்களுக்கு மட்டும்தான் போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. ஸோ இதில் பாஸு ஃபெயிலு கம்யூனிக்கல் ரேங்கிங்கில் எனக்கு இவ்வளோ வருமா, இத்தனை மதிப்பெண் எடுத்திருந்தா நான் கம்யூனிக்கலில் பாஸ் பண்ணிவிடுவேன், நான் உள்ளார போயிடுவேனா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. இது எதுவுமே முற்றிலுமே தவறு தான். இது மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் இதை எடுப்பாங்க. ஓகேங்களா? எந்த கம்யூனிக்கலில் நீங்கள் அதிகமாக மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ உங்கள் கம்யூனிக்கலில் அதிகமாக எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போவீங்க. இதில் பாஸ் மார்க்கு ஃபெயில் மார்க்கு அப்படின்ட்டுலாம் எதுவுமே வெளியிடவே மாட்டாங்க. கடைசி வரைக்குமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அது நம்மளா சொல்லிக்கிறது தான். பாஸ் மார்க் இவ்வளோ எடுத்திருந்தா பாஸு அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிறது தான் தவிர டிபார்ட்மெண்ட்டில் என்றைக்குமே
பாஸுன்ட்டு ஒரு மதிப்பெண் வந்து வெளியிட மாட்டாங்க. ஸோ நான் பாஸ் மார்க்கு 140 எடுத்தால் பாஸ் மார்க்கு, 100 மார்க் எடுத்தால் பாஸ் மார்க்கு, என்னை கூப்பிடவே இல்லை அப்படின்ட்டுலாம் யாரும் தயவுசெய்து தப்பாக கணக்கு பண்ணிவிட்டு அடுத்ததை விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து அதிக மதிப்பெண் எடுத்திருப்பீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட நேர்காணலை இப்போவே நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? நான் வந்து 100 மதிப்பெண் தான் சார் எடுப்பேன், என் கம்யூனிட்டியில் அவ்வளோதான் சார் சொல்கிறாங்க பாஸ் மார்க்கு, ஸோ நான் நேர்காணல் போயிடுவேன், கண்டிப்பாக வேலை அப்படிலாம் இல்லை. இது வந்து பாஸ் ஃபெயில் மார்க்கே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். இது வந்து மதிப்பெண் அடிப்படையில் மட்டும்தான் நமக்கு கூப்பிடுவாங்க. அதுவும் 1:2 ரேஷியோவில். ஒரு வேலைக்கு 2 நபர்களை மட்டும்தான் நேர்காணலுக்கு கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் காலங்காலமாக ஒவ்வொரு தடவையும் எஸ்ஆர்பி டிஆர்பியில் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? இது எஸ்ஆர்பி டிஆர்பின்னு இல்லை, கூட்டுறவுல இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஓகேங்களா? ரேஷன் கடை வேலைக்கு மட்டும்தான் கூப்பிட்ட அனைவரையும் நேர்காணல் கூப்பிடுவாங்க. ஏன்னா அதோட பேட்டர்னே ஒன்லி நேர்காணல் மட்டும்தான். ஸோ ஓகேங்களா? அதனால தான் அதில் மட்டும் எல்லாரையும் நேர்காணல் கூப்பிடுவாங்க. மற்றபடி கோஆப்ரேட்டிவ் நடக்கக்கூடிய அனைத்து டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னும் வந்து நமக்கு எந்த ஒரு அப்டேட்டும் கிடைக்கல. டிஆர்பியோட ரிசல்ட்ஸு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், ஏதாவது சொல்கிறாங்களான்ட்டு. இது வரைக்கும் எந்த ஒரு மாவட்டத்துலேயும் வந்து நமக்கு எந்த ஒரு பதிலும் இது வரைக்கும் அளிக்கலை. யாரும் ஃபோனும் எடுக்கவும் மாட்டுறாங்க. இது என்னன்னு தெரியல, 1 வாரம் ஆகுமா 10 நாள் ஆகுதா என்னன்ற விவரமே தெரியலை. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். தகவல் ஏதாவது கிடைச்சதுன்னா சீக்கிரமே நம்ம அப்டேட் பண்ணுவோம். நன்றி.